Hi traders, welcome to Mr. Small Trader Community. ஸோ நேற்று நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 26,230. ஸோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணல அப்படின்னா நமக்கு டேப் பண்ணிட்டு டவுன் சைட் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நேற்று நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனலைஸ். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ நம்ம என்ட்ரி எங்கே மிஸ் பண்ணியிருக்கோம், அந்த எங்கே என்ட்ரி எடுத்திருக்கலாம், அந்த எங்கே எக்ஸிட்டு அப்படிங்கிறத நமக்கு ப்ரையராகவே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்க லெவல்ஸை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டு ஒரு 5 to 10 days நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு உண்டான ஒரு ப்ரையர் லெவல்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆன் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரேட் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நாளைக்கான நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சேம் 26,230. மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணலை அப்படின்னா அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு அகெயின் இதை டேப் பண்ணிவிட்டு டவுன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட ஆல் டைம் ஹையை மார்க்கெட் வந்துட்டு ரீச் பண்ணிட்டு டவுன் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அப்சைட் மூவ் இருக்குது. அண்ட் டவுன் சைட் ரேஞ்ச் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட்டு ஸோ டவுன் சைட் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு 25,950 இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அன்டில் நமக்கு 25,870. ஸோ இதை பிரேக் பண்ணல அப்படின்னா இன் பிட்வீன் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ நமக்கு 870 பிரேக் பண்ணுச்சுன்னா அகெயின் இங்கே இன் பிட்வீன் சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் 700 பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 26,230 அண்ட் 26,100, 26,000 நியர்லி, அண்ட் டவுன் சைட்னா 25,870, அப் சைடுனா 26,330. சென்செக்ஸில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல் அப் சைடு வந்துட்டு 8,800 பிரேக் பண்ணிச்சுன்னா அப் சைடுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 8,5,350. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு அப்சைட் மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இதை பிரேக் பண்ணல அப்படின்னா அகெயின் டேப் பண்ணிட்டு டவுன் சைட் வர பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்ஸ் 8,800 பிரேக் பண்ணிச்சுன்னா அப் சைடு நமக்கு 86,200 வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இதை பிரேக் பண்ணது அப்படின்னா அகெயின் மார்க்கெட் இங்கே ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் டவுன் சைட் நமக்கு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாலும் மார்க்கெட் இன் பிட்வீன் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் 8,700ல மார்க்கெட் அகெயின் டேப் பண்ணிட்டு அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் டவுன் சைட் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்னா 84,250 அண்ட் 84,000 பிரேக் பண்ணால் நம்ம ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அன்டில் மார்க்கெட் இன் பிட்வீன் த ரேஞ்சஸ் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னா 8,800, 8,350, 85,000, 84,700. ஸோ பேங்க் எக்ஸில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 66,500. ஸோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் அப்சைடு 66,880 பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் இன் பிட்வீன் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி.
ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அப்சைடு 67,130 பிரேக் பண்ணும். அதர்வைஸ் இங்கே ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ இங்கே மார்க்கெட்டு அகெயின் டேப் பண்ணிட்டு டவுன் சைடு வருது. இங்கேருந்து மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 66,500 பிரேக் பண்ணல அப்படின்னா இன் பிட்வீன் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சஸில் மார்க்கெட் இருக்கும். ஸோ டவுன் சைடு நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் லெவல் 65,750. பேங்க் நிஃப்டி நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 59,150 நியர். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் மார்க்கெட் ஒன்ஸ் 59,550 பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் அகெயின் இங்கேருந்து ஃபால் ஆகி இன் பிட்வீன் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஒன்ஸ் 59,030 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வியரிஷ்க்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அகெயின் இங்கே நமக்கு சப்போர்ட்டிவ் ட்ராக்ஸ் இருக்கு. மார்க்கெட் எக்ஸாக்டாக 58,650 பிரேக் பண்ணால் வியரிஷ்க்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதர்வைஸ் இன் பிட்வீன் ரேஞ்ச் அடிக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 59,030 and 59,130, 59,550. ஸோ கரண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஸோ மிட் கேப் நிஃப்டி இன்னைக்கு ஒரு பியரிஷ் மூவ். அண்ட் மிட் கேப் நிஃப்டி 14,000 கிராஸ் பண்ணாலும் நமக்கு 14,120 கிராஸ் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் இன் பிட்வீனில் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இன் பிட்வீன் ரேஞ்சஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ மார்க்கெட்டோட மிட் கேப் வந்துட்டு ஒரு 14,000 இம்பார்ட்டன்ட் லெவல். டவுன் சைடு அப்படின்னா நமக்கு 13,700 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பியரிஷ் மூவ் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இன் பிட்வீன் ரேஞ்சஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி ஐடி இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ரேஞ்சு தான். மார்க்கெட் வந்துட்டு 39,600 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இன் பிட்வீன் இங்கே ரேஞ்சஸ் அடிக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்ஸ் மார்க்கெட் 39,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அகெயின் இங்கே ஃபுல்லாக மார்க்கெட் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ 38,600 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு பிட்வீன் ரேலிக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது ஆக்சுவலி நம்ம 15 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு லைன்ஸ்லாம் வந்துட்டு ஷார்ட்டராக இருக்காப்புல இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம 5 மினிட்ஸ் 1 மினிட்ஸுங்கும் போது ஏன்னா நம்ம 6 ஹவர்ஸ்க்கு பார்க்கும்போது இது ஒரு எலாபரேட்டடாக இருக்கும். அண்டு நிஃப்டி ஃபார்மா. ஸோ ஃபார்மாவில் இன்னைக்கு ஒரு பியரிஷ் மூவ் தான். ஸோ மார்க்கெட்டு நமக்கு 23,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 2,300 வரைக்குமே நமக்கு போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதர்வைஸ் இன் பிட்வீன் ரேஞ்சு. அண்ட் மார்க்கெட் நமக்கு எக்ஸாக்டாக 23,000 பிரேக் பண்ண முடியாமல் அகெயின் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் செட்டப் மார்க்கெட் ஃபுல்லாகவே பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ டவுன் சைடு நமக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 22,600. ஸோ இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட்டு இன் பிட்வீன் ரேஞ்சஸில் இருக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு டவுன் சைடு 22,400 வரைக்கும் போகிற பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா பியரிஷ். அதர்வைஸ் இன் பிட்வீன் ரேஞ்ச். நிஃப்டி எஃப்எம்சிஜி. ஸோ இன்னைக்கு ஒரு பியரிஷில் ஒரு கரெக்ஷனான ஒரு பியரிஷ் மூவ் தான்.
மார்க்கெட்டு 55400 பிரேக் பண்ண முடியாமல் அகெயின் டேப் பண்ணிட்டு டவுன் சைட் ஃபாலோ ஆகுது. ஒன்ஸ் 55400 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம அப் சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கே இன் பிட்வீன் டேப் பண்ணிட்டு டவுன் சைடு வர பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. டவுன் சைட் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா நியர்லி 55100 வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான். நிஃப்டி ஆட்டோ. ஸோ நிஃப்டி ஆட்டோவில் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ரேஞ்சு தான். மார்க்கெட் அப்சைட் நமக்கு 28,100 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி மெட்டல். ஸோ நிஃப்டி மெட்டல் நமக்கு 10,850 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு அப்சைட் மூவ் இருக்கு. அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ டவுன் சைடு நமக்கு நியர்லி 10,650 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம 550 ரேஞ்சஸ் வரைக்குமே நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு டோட்டலாக ஒரு அப்சைட் மட்டும் போயிட்டு ஃபுல்லாக ஒரு பியரிஷ் மூவ். நிஃப்டி எனர்ஜி. ஸோ ஃபுல்லாக ஒரு ஃபால் தான். இது நம்ம லாஸ்ட் வீக் போட்ட ட்ராயிங்ஸ் தான். ஸோ மார்க்கெட் வந்துட்டு 35,600 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு அப்சைட் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ இதை பிரேக் பண்ணல அப்படின்னா அகைன் நீங்கள் டேப் பண்ணிட்டு டவுன் சைட் வர பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ அகைன் இங்கேருந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதை ஒன்ஸ் 35,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு டவுன் சைட் வர பாசிபிலிட்டிஸ் உண்டு. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ். ஸோ ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு ஃபால் தான். அப்சைடு வந்துட்டு நமக்கு 12,100 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபால். மார்க்கெட் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஒன்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு 12,950 நமக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பியரிஷ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி மீடியா ஃபுல்லாக ஒரு ரேஞ்ச் தான் இன்னைக்கு. ஸோ ஒன்ஸ் 1448 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இன் பிட்வீனில் ரேஞ்சுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி ரியாலிட்டி. ஸோ ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு ரேஞ்ச் செட்டப் தான். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைடு நமக்கு நியர்லி 910 வரைக்குமே நமக்கு ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். மார்க்கெட் வந்துட்டு ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டவுன் சைடு வர பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபால் தான். மார்க்கெட் இதை பிரேக் பண்ண முடியாமல் ஸோ 37,300. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இன் பிட்வீன் இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகி நமக்கு அன்ட்டு 35,600 வரைக்குமே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இங்கேருந்து செட் போக முடியலன்னா அகெயின் ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி கமோடிட்டிஸ். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபால் தான். மார்க்கெட்டு அப்சைட் நமக்கு 9380 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் அகெயின் இங்கேருந்து டேப் பண்ணிட்டு டவுன் சைடு வர பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி.
ஸோ நிஃப்டி கன்சம்ஷன். ஸோ மார்க்கெட்டு அப்சைட் நமக்கு பிரேக் பண்ணாலும் இங்கே இன் பிட்வீனில் நமக்கு டேப் ஆகிட்டு டவுன் சைடு தான் ஃபாலு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்டு அப்சைடு நமக்கு 12,500 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு அப்சைட் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் ஒன்ஸ் 12,200 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு வாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி எம்என்சி. ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக இன்னைக்கு ரேஞ்சு அப்சைடு வந்துட்டு நமக்கு நியர்லி 30,600 வரைக்குமே நமக்கு ஃபுல்லாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். மார்க்கெட் இதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் இங்கே வந்து ஒரு ஃபாலுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் 30,120 அகைன் டேப் பண்ணிட்டு அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு வேரி செட்டப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அன்டில் 29,850 வரைக்கும். நிஃப்டி இவி ஃபுல்லாக மார்க்கெட் இன்னைக்கு ரேஞ்சு அப்சைடு வந்துட்டு 3,200 இருக்கு. மார்க்கெட்டு அப்சைட் போச்சு அப்படின்னா 3,200 பிரேக் பண்ணணும். அதர்வைஸ் இன் பிட்வீன் ரேஞ்சு. So once நமக்கு 30,110 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு bearish மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் until 30,3030 வரைக்கும். நிஃப்டி கெமிக்கல்ஸ். ஸோ அப்சைடு வந்துட்டு நமக்கு இன் பிட்வீன் ரேஞ்சஸில் தான் இருக்குது. இதோட 28,900 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் 28,900லேருந்து நமக்கு அப்சைடு 29,300 வரைக்கும் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே மார்க்கெட் ஒரு ஃபால் தான். ஸோ தேங்க்யூ, பாய்.